नष्ट मोहा नष्ट मोगा अपनी देह से भी नष्ट मोहा தன்னுடைய தேகத்திலிருந்தும் கூட நஷ்டமோகா कल खलास होती हो सो आज खलास हो जाए இந்த உடல் நாளைக்கு முடிந்து போகலாம், அது போகுவது இன்றும் கூட முடிந்து போகலாம். खलास न होती हो முடிந்து போகவில்லை என்றாலும் कल बर्फ में दबने वाली हो तो आज दब जाए நாளை பனியில் அமுங்க போகலாம், அமுங்கவிருக்கும், அது இன்றே அமுங்க போகலாம். कोई परवाह नहीं, எந்த கேரும் இல்லை, கவலை இல்லை. देह से नष्ट मोहा தேகத்திலிருந்து நஷ்டமோகா देह के जन्म जन्मांतरों इस जन्म के தேகத்துடைய ஜன்ம ஜன்மங்களுடைய இந்த பிறவியில் संबंधियों से नष्ट मोहा இந்த பிறவியில் இருக்கிற சம்பந்தங்களுடன் நஷ்டமோகா देह के पदार्थों से नष्ट मोहा தேகத்தின் பதார்த்தங்களிடம் நஷ்டமோகா ऐसा उनका पुरुषार्थ होगा. அது போல அவர்களுடைய புருஷார்த்தம் இருக்கும். यही उनकी पहचान होगी. இதுதான் அவர்களுடைய அடையாளமாக இருக்கும். श्वासों श्वास उनकी स्मृति में மூச்சுக்கு மூச்சு அவர்களுடைய ஸ்மிருதியில் நினைவில் एक बाप ही बसा होगा. ஒரு தந்தை தான் குடியிருப்பார். क्या हम ऐसा करें நாம் அது போல என்ன செய்யணும், कितनी जल्दी हम ऐसा करके दिखाएं எவ்வளவு சீக்கிரமாக அதை செய்து காட்டணும். जो बाप हमको अपने गले की माला बना ले, தந்தை நம்மை தன்னுடைய கழுத்தின் மாலையாக ஆக்கணும், अपने गले से चिपका ले. தன்னுடைய கழுத்துடன் அவர் நம்மை ஒட்டி கொள்ளணும். मैं बाप के गले की माला बन जाऊं, நான் தந்தையின் கழுத்தின் மாலையாக ஆகணும். ऐसी हरदम तमन्ना लगी होगी. அது போல ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கும். कठोर से कठोर काम करने के लिए तैयार हो जाएंगे. ரொம்ப கடினத்திலும் கடினமான வேலை கூட அவர்கள் செய்ய தயாராகுவார்கள். जो बाबा ने बोला है, பாபா சொல்லியிருக்கிறார், तुम बच्चे आए हो सर हथेली पर लेकर, நீங்கள் வந்திருக்கிறீர்கள் குழந்தைகள் தலையை உள்ளங்கையில் எடுத்துக்கொண்டு लो எடுத்துக்கொள்ளுங்கள், अभी काट लो. இப்போதே வெட்டிடுங்கள், ईश्वरी यज्ञ में स्वाहा कर दो. ஈஸ்வரிய சேவையில் ஸ்வாகா செய்து விடுங்கள். ऐसा पुरुषार्थ होगा उनका. அவர்களுடைய புருஷார்த்தம் அப்படி இருக்கும். मिलिट्री में कौन भर्ती किए जाते हैं? மிலிட்டரியில் யார் சேர்க்கப்படுகிறார்கள்? जो मरने से डरते हो वो भर्ती किए जाते हैं. யார் இறப்பதற்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் சேர்க்கப்படுவார்களா? या जो मरने से नहीं डरने वाले हैं वो भर्ती किए जाते हैं. அல்லது இறப்பதற்கு யார் பயப்பட மாட்டார்களோ அவர்கள் சேர்க்கப்படுகிறார்களா? जो मरने से नहीं डरते हैं யார் இறந்து போவதற்கு பயப்பட மாட்டார்களோ वो ही मिलिट्री डिपार्टमेंट में आते हैं. அவர்கள் தான் மிலிட்டரி டிபார்ட்மெண்டில் வருகிறார்கள். सरेंडर हो जाते हैं. சரண்டர் ஆகிறார்கள். बुद्धि कहाँ धरी रहती है? புத்தி எங்கே ஈடுபட்டு இருக்கிறது? माताएं सरेंडर होती हैं. மாதாக்கள் சரண்டர் ஆகிறார்கள். मेरा बच्चा मेरा परिवार मेरा 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 என்னுடைய பையன் என்னுடைய குடும்பம் என்னுடைய அது விடுவதே இல்லை. अरे परिवार सरेंडर हो गए. அரே சரண்டர் ஆகிவிட்டார்கள்.
तो वहां का वही छोड़ो ना। அங்கேயே அதை விட்டு விடணும் இல்லையா? अब वो कन्याएं भी ऐसी हैं। இப்போது கன்யாக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். दुनिया को दिखाने के लिए सरेंडर हो गए। உலகத்துக்கு காண்பிப்பதற்காக சரண்டர் ஆகிவிட்டார்கள். हम बाबा के कंधे पर चढ़े हुए हैं। நாங்கள் பாபாவின் தோளில் மீது ஏறிவிட்டோம். अंदर से बुद्धि सारी कहाँ धरी रहती है? உள்ளுக்குள் புத்தி அனைத்தும் எங்கே போயிருக்கிறது? परिवार के अंदर धरी रहती है। பரிவாரத்துக்குள் தான் அவர்களுடைய புத்தி வந்து ஈடுபடுகிறது. इंतजार होता रहता है कब காத்து கொண்டிருக்கிறார்கள். फोन आवे, எப்போது போன் வரும், कब चिट्ठी आवे, எப்போது லெட்டர் வரும், कब बुलाने आवे। எப்போது கூப்பிடுவார்கள். नहीं तो मैं किसी पार्टी के साथ चली जाऊं। இல்லை என்றால் எந்த பார்ட்டி கூடவோ நான் சென்று விடுவேன்.